ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு முஸ்லிம் சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் பெயர் ரஹீமா. அவள் எப்போதும் சிரித்த முகத்துடன் புன்னகையோடு இருப்பாள். அவளுடைய தாய் தந்தையர் அவளை இஸ்லாமிய ஒழுக்க நெறிமுறைகளை பேணி நல்ல ஒழுக்கத்துடன் வளர்த்து வந்தனர். ஒரு நாள் அவள் தாய் தந்தையர் ரஹீமாவை இஸ்லாமிய கல்வியை பயில்விப்பதற்காக பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு நிறைய தோழிகள் இருந்தார்கள். அதில் ரஹீமாவின் தோழியான ஜெமீலா பென்சிலை திருடிவிட்டாள். இதை பார்த்த ரஹீமா ஜெமீலாவை தண்டித்தாள். ரஹீமா ஜெமீலாவிடம் கூறினாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் நேர்மையானவர்களின் அருகில் உள்ளான் என்று கூறினாள். நீ உன்னுடைய பொருளை பயன்படுத்த அடுத்தவர்களின் பொருளை எடுக்காதே என்று கூறினாள். ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி அவர்கள் திருடினால் அவர்களுடைய கையை துண்டித்து விடும். இதுவே அவர்களுடைய கூலியாகும் என அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறிக்காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒருவன் ஒரு முட்டையை திருடினாலும் அவனுடைய கை துண்டிக்கப்படும் என்றும், ஒரு கயிற்றை திருடினாலும் அவனுடைய கை துண்டிக்கப்படும் என்று சொல்றாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை சொல்றாங்க. இந்த பொருளை நீ திருடுனதுனால நீ அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கோ. இந்த பொருளை உரியவர்களிடத்தை நீ கொடு. அது நீ பகிரங்கமாக கொடுத்தாலும் சரி அல்லது ரகசியமாக கொண்டு கொடுத்தாலும் சரி, கொடுத்து விட்டு அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள் என்று கூறினாள். ஜெமீலாவும் தன் தப்பை உணர்ந்தாள். அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். பிறகு பென்சிலை கொண்டு தந்த தோழியிடம் கொடுத்துவிட்டு தன் தப்பை உணர்ந்து நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறினாள். பிறகு ஜெமீலாவும் ரஹீமாவும் உற்ற தோழிகளாக ஆனார்கள்.